ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் கூட கரையாமல் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் இருக்க இடியப்ப மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல மணமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கிறதால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாதான் உருண்டைகள் வேக வைக்கும் போது கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா சூடாக இருக்கிறதால இப்போ நம்மளால் பிசைய முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சுட்டுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் செஞ்சு வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். ஒரே டைமில் எல்லா உருண்டைகளையும் சேர்த்துடக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் அப்புறமா இது போல் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உருண்டைகள் நல்லா வெந்து வந்திருக்கு. உருண்டை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு உருண்டையை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் லைட்டாக திக்காகிட்டு கொஞ்சம் கம்மியாகி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பால் கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பால் கம்மியாகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 3/4 கப் அளவு சர்க்கரை,
1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காகிட்டு வந்திருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறம் தான் தேங்காய் பால் சேர்க்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்கள் சாப்பிடும்போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.